ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்னைக்கு நம்ம சமைக்க போகிற ரெசிபி என்னன்னா பச்சை காராமணியை வச்சு கொஞ்சம் காரசாரமாக வறுக்க போகிறோம். இந்த காராமணி வறுவல் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான குழம்பு சாதத்துக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்படியே மறக்காம என் வீடியோக்கு ஒரு லைக்கையும் போடுங்க. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கட்டு காராமணி எடுத்திருக்கேன். கிராம்னு பார்த்தீங்கன்னா 300லேருந்து 350 கிராம் இருக்கும். காராமணியை கொஞ்சம் பெரிய பெரிய சைஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது உங்கள் சுண்டு விரலில் பாதி சைஸுக்கு வர அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், காராமணி இந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கழுவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. காராமணி வறுக்க ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடான பிறகு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா செவந்து வர அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. உளுந்தும் கடலைப்பருப்பும் நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ இதில் 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் வதக்கி விட்டிங்கன்னா போதும். அதோடைய பச்சை வாசனை நல்லா போய் ஒரு நல்ல ஃப்ளேவர் வெளியில் வரும். இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி அதோடைய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரணும். அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். ஒரு 2 நிமிஷம் விட்டு வதக்கி விட்டிங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடும். வெங்காயம் நல்லா வதங்கி அதோடைய கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க பச்சை காராமணியை சேர்த்துக்கோங்க. காராமணி சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. காராமணி வெங்காயம் எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விடுங்க. 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டாச்சு. மூடியை திறந்து பார்ப்போம். காய் வந்து ஒரு 50% நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு கலரி விட்டு இப்போ ட்ரை மசாலாவை சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. 3/4 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 3/4 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ட்ரை மசாலா சேர்த்து எல்லாம் ஒன்று சேர ஒரு கலரி விட்டுக்கோங்க. ட்ரை மசாலா சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் காயை நல்லா வேக விடுங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். காயில் இருக்க நீர்ச்சத்துலேயே காய் நல்லா வெந்து வந்துடும். அப்பப்போ மூடியை திறந்து காயை நல்லா கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டாச்சு. மூடியை திறந்து பார்ப்போம். காய் அந்த மசாலாவோட ஒன்று சேர வெந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வெளியில் வருது. ஒரு கலரி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. நாக்குக்கு நல்ல காரசாரமான ஒரு பச்சை காராமணி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஒரு லைக்கையும் போடுங்க. உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.